நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சம்பளம் எடுக்கிறேன், மாதம் சம்பளம் போட்டோன்னே என்னோட எல்லா பேங்களுக்கு லோன் எல்லா கடத்தையும் எனக்கு கட்டி ஹாப்பியான வாழ்க்கை தான் நான் வாழ்கிறேன். எந்த ஒரு கடன் வாழ்க்கை தான் வாழ்கிறேன். அப்படி எந்த கடன் இல்லாமல் நான் வாழ்க்கையை வாழ்ந்தோம், எனக்கு ஏன் பேங்க் எந்த லோனும் கொடுக்காம என்னை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க? நான் மந்த்லி எல்லா காசும் கட்டிட்டேன், நான் ரிலாக்ஸாக தான் நான் வாழ்கிறேன், எந்த கடனும் வாழ்கிறேன், அப்படியே பேங்க் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது எதனால தெரியுங்களா? கண்டிப்பாக உங்களோட பேங்க் பேலன்ஸ் சார் அது எவ்வளோ வந்தால் என்ன கடத்தை கட்டில கைஸ். நார்மலாகவே நீங்கள் பேங்க்கு 6 மந்த் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பேங்க் நீங்கள் கட்டினது மட்டும் பார்க்க மாட்டாங்க, உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்ப்பாங்க. அதாவது உங்களுக்கு சம்பளம் 7 போடுது, 10ஆம் தேதிக்குள்ள உங்கள் பேங்க் பேலன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேங்க் திங்க் போட்டாங்க இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 20 days வந்து நீங்கள் எப்படி கவர் பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியா? ஸோ இந்த லோன் உங்களுக்கு கொடுத்தோமா அந்த லோன் காசு உங்களால் கட்ட முடியுமான்னு சொல்லி பேங்க்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணுற ஆளாக இருக்கீங்களா? ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், எனிதிங் 6 மந்த் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். அதாவது ஒரு 10-20% பேலன்ஸ் வந்து உங்களோட பேங்க்ல வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் பாஸ் ஆகும். நீங்களும் வந்து டவுட் பட வேண்டாம், ஏன் எனக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்கு கன்ஃபியூஸ் ஆகி எல்லாத்தையும் கேட்க வேணாம். ஓகே.